நீங்க கடவுள் பக்தி உடையவரா? அப்போ இந்த காட்சி உங்களுக்காகத்தான். ஒரு ஊரில் ஒரு பக்தன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து சோதனைகள். அவன் செய்த தொழில் நஷ்டமானது. உறவுகள் அவனை கைவிட்டது. ஒரு கட்டத்தில் அவனுக்கு இறைவனின் மீதே கோபம் வந்தது. இறைவா, நான் உன்னை இவ்வளவு நம்பினேனே, எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று அழுது கொண்டே தூங்கினான். அன்று இரவு அவன் கனவில் இறைவன் தோன்றினார். அவர் அவனிடம் எதுவும் பேசவில்லை. மாறாக அவன் கடந்த கால வாழ்க்கையை ஒரு திரை போல காட்டினார். அந்த திரையில் மணல் பரப்பில் 2 ஜோடி பாதச்சுவடுகள் தெரிந்தன. ஒன்று அவனுடையது, இன்னொன்று இறைவனுடையது. அவன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான நேரங்களில் 2 ஜோடி பாதச்சுவடுகளும் ஒன்றாக தெரிந்தன. ஆனால் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் வந்தபோது அங்கே ஒரே ஒரு ஜோடி பாதச்சுவடு மட்டும்தான் தெரிந்தது. அதை பார்த்த அந்த பக்தன் கதறினான், இறைவா, நான் சந்தோஷமாக இருந்தபோது என்னோடு நடந்தாய். ஆனால் நான் கஷ்டப்பட்ட போது மட்டும் என்னை தனியாக விட்டுவிட்டாயே. இதோ பார், இங்கே ஒரே ஒரு பாதச்சுவடுதான் இருக்கிறது என்றான். இறைவன் புன்னகைத்துச் சொன்னார், மகனே, நன்றாக பார். நீ கஷ்டப்பட்ட அந்த நேரத்தில் தெரிந்த அந்த ஒரு ஜோடி பாதச்சுவடு உன்னுடையதல்ல, அது என்னுடையது. உன் கஷ்டத்தை தாங்க முடியாமல் நீ சோர்ந்து விழுந்தபோது உன்னை என் தோள்களில் சுமந்து கொண்டு நான் நடந்தேன். அதனால்தான் அங்கே ஒரு ஜோடி பாதச்சுவடு மட்டும் தெரிகிறது என்றார். இதேதான் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கிறது. உங்களுக்கு ஒரு கதவு அடைக்கப்படுகிறது என்றால் இறைவன் உங்களுக்காக ஒரு பெரிய வாசலை திறக்கப் போகிறார் என்று அர்த்தம். இனி எதற்கும் கலங்காதீர்கள். எல்லாம் அவன் செயல் என்று சரணாகதி அடைந்து பாருங்கள். உங்கள் பாரம் குறைவதை நீங்களே உணர்வீர்கள். நல்லதே நடக்கும். ஓம் சாந்தி.